விஷால் சார் பாருங்க அண்ணா அது வர்றாருல அப்பா தான் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தது. அப்புறம் வந்து விஷால் சாருக்கு ஆர்யா சாருக்கு எல்லாருக்கும் முடி வெட்டுறது. விஷால் சார் போயிட்டாரண்ணா அதை பத்தியா அப்பா எடுத்துக்கிறாரு பாருங்க. நம்மளா பாருங்க போட்டோ பாருங்க. நம்மளனா தலைக்கு சூப்பர் ஸ்டாருக்கு தளபதிக்கு இந்த லியோ படம்லாம் வந்ததுல பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல கல்யாணம். அண்ணனுக்கு இருமல் இருக்கு, அதாச்சும் டொனேட் பண்ணா காசு டொனேட் பண்ணுங்க. ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்க ஸ்டென்ட் பேங்கி. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம வயசு வந்து பாத்தீங்கன்னா வயசு சொல்ல வேணாம், ஆனா வந்து ஒரு 10-12 வருஷமா ஒரு கடையில் முடி வெட்டுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் அவங்க மச்சான் கடையில் தான் முடி வெட்டணும். ஸோ அந்த கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் இருக்குது. வணக்கம் ப்ரோ. ஸோ பெரம்பலூரில் தான் இருக்குது. அந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா அபிராமி. ஸோ அபிராமி கிடைக்காம. ஸோ இந்த கடையில் தான் வந்து காலகாலமாக முடி வெட்டுன்னு இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 மணிக்கெலாம் லைனில் நிற்பாங்க. 7 மணிக்கெலாம் அவ்வளோ ஃபேமஸான கடை. ஸோ அந்த முடி வெட்டுரு யார், அவர் ஒரு கதை என்ன அப்படி காமிக்கிறோம். ஸோ அதான் கதை, வாங்க உள்ள போகலாம். நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அபிராமி கடையில் இருக்கும். இந்த கடை பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷமா இருக்குது? 33 வருஷமா இருக்கு. 33 வருஷத்துல நான் ஒரு 10 வருஷம் வந்துருப்பேன்னா அதிகமா இருக்கும்ல. வெளிலண்ணா வேணுங்கண்ணா அவர் காமிங்க, அவர் பேச காமிங்க. யார் காமிங்கன்னா புரிய எத்தனை வருஷமா வெட்டுறேன்? அப்படியா? அப்படியாண்ணா நல்ல ஒரு செய்தி விடக்கூடாது. இது பேரு மைக்னா. இது எத்தனை வருஷமா வரீங்க கார்த்தி? எங்க அம்மா கூட்டு வந்து விடுவாங்க, என்னையும் தம்பி. இப்பயும் உங்க மாதிரி விட்டு போறாங்க. சும்மா சொல்றேன். இல்ல உண்மைதான்ப்பா, அது உண்மைதானா? ஆமா, சின்ன வயசுல இருந்தே வராப்ல. அவங்க அப்பா இங்க கடை வச்சிருக்கும் போது கூட்டு வந்தாப்ல, அப்படியே பழக்கம், அப்படியே வருவாப்ல. எதுக்கு உங்க கடை ஃபேமஸா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சின்ன பசங்க வாலிபர்ல எதுக்கு இங்க வராங்க? நிறைய பேர் இப்போ இங்க வந்து டவுட், இப்போ வந்து இங்க ஒருத்தர் வேலை செய்வாரு, நிறைய பேர் கமல்கிட்ட வெட்டணும் சொல்றாங்க. லியோ பார்க்கணும் மாதிரி கமலை பார்க்கணும் சொல்றாங்க. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காதா வேலை செய்யறவங்களுக்கு? என்னடா வருவா கமல்கிட்டே வெட்டுறாடா, நாளோட அப்படி வெட்டு தெரியாது எனக்கு. என்ன வேலைண்ணா? எத்தனை வருஷமா வரண்ணா? 20-25 வருஷமா. நோ அப்போ வயசு என்னண்ணா? 38 வயசா? அப்பா 25 வருஷமா வர்றாப்புல. சின்ன வயசுல இருந்தே பார்க்க போனாங்களா? ஸ்கூல் மேட்டா? இங்கதான் கடையில 2023ல இருந்து வராப்ல. 2003ல இருந்து. அப்பா சுனை மோதிதானா? அது அச்சின் வண்டியா? ஸோ மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை 25 வருஷம் வரதுக்கு பழக்கம் என்னன்னா இவரோட பழக்கம் தான் நினைக்கிறேன். இவர் வந்து மக்களை வந்து கஸ்டமர் வந்து வழி நடத்துறாப்புல, நல்ல ஒரு அன்போட வந்தோடனே டீ குத்துறாப்புல, காலைல இருந்தோன்னா டீ குத்துறாப்புல. அவர் மட்டும் பூரி பொங்கல்லாம் சாப்பிடுவாரு உட்காந்துன்னு, அதெல்லாம் பண்ணுவாரு போல, நல்லா சாப்பிடுவாரு. ஸோ ஆனால் அந்த டவுட் மட்டும் சொல்லலாம், வரவங்களாம் கம்மல் வெட்டணும் சொல்றாங்களே, அது என்ன காரணம்? காட் கிஃப்ட் தான். உங்க தொழில் தான், உங்க திறமை தான் காரணம். ஆனா இவங்க என்ன நினைச்சுப்பாங்க, அவங்களுக்கு கஸ்டமர் இருப்பாங்க, ஆனா பெருசுலாம் விட்டுருங்க. அது மாதிரி சிறுசுலாம் நீங்க பாத்துப்பீங்க. ஸோ அதான் பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து இங்க ஒரு கடை வச்சிருக்காரு, அண்ணன் ஒரு கடை வச்சிருக்காரு. ஸோ வெளில அன்னைக்கு எத்தனை வருஷமா வெட்டுறீங்க? இப்பதான் சொன்னேன், 20-22 வருஷமா வெட்டுறேன். எதுக்காக வெட்டுறீங்க அண்ணன்? கமல் அண்ணா ஏன் உங்களுக்கு வெட்டணும் தோணுது? கமல் அண்ணன் வெட்டணும் வெட்டினோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதனால ரெகுலரா. அப்புறம் நட்பு, ஒரு தம்பியா அண்ணன் தம்பியா ஃப்ரெண்ட் எல்லாம் மச்சான் மாதிரி. வெள்ள அண்ணா சொன்னேன் நீங்கிட்ட சொன்ன வெள்ளண்ணா. ஓ அப்படியா? ஓகே. ரொம்ப நாள் வெட்டறாங்க. நீ பெரிய சிறுபிள்ளடா? ரெண்டு பேரும் ஒரு வயசு தான். ஒரு வயசு தான். ஓகே. அதான் ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு. ஆமா. ஓகே. முடி வெட்டுறதுல. ஆமா. ஓகே நல்லது. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 10 வருஷமா வந்து வெட்டுறேன். பார்த்தீங்கன்னா அங்கே லைன் நிற்கும். பெரம்பூரில் வந்து நிறைய பேர் வெட்டுவாங்க. எங்கே நம்ம நூறு ரோட்டில், அப்புறம் ரமண நகரில், அப்புறம் இந்த மாணியம் தெரு, திரிகா தெரு, கோபால தெரு, எல்லா தெருவும் இங்கே வராங்கன்னா ஒன்றே தான், அவரோட திறமை தான். என்ன கமல்லாம் திறமை தானே உங்க காரணம்? அப்புறம் எத்தனை வருஷமா நின்றுனே இருக்கீங்க? 2003லேருந்து வேலைக்கு வராப்புல. ஒரு கடையில் ஒரு முடி வெட்டுறவங்க வாழ்க்கை எப்படின்னா ஒரு 12 ஹவர் நிற்பீங்களா? 7லேருந்து 10, அப்புறம் 14 ஹவர் இருக்கும். 14 ஹவர் 13 ஹவர். ஸோ 13 ஹவர் நிற்கிறோம் ஒரு இடத்துலையே. ஸோ கால் எப்படி ஆனால் 15 ஹவர் ஒரு இடத்துலையே நிற்கணும். சண்டே கூட வேலைக்கு வரணும். செவ்வாய்க்கிழமை மட்டும் தான், அதில் மட்டும் கிரிக்கெட் ஆடுவோம் போல, அவள் தான். ஃபர்ஸ்ட்டில் நானும் அவரோட கிரிக்கெட் ஆட தெரியும்ல, நானும் சைஸ் எல்லாரும் வருவோம். ஸோ இவங்க மச்சாண்டே கொஞ்ச நாள் வெட்டியிருந்தேன். அவர் ரொம்ப நல்ல ஒரு அதனால தான் அவர்கிட்ட போகிறதே இல்லை. சிரிச்சிட்டே இருப்பார். அவர் பார்த்தா அவர் முகத்தை பார்த்தாலே போதும். அவர் பேர் சொல்ல பாரு, எப்படி சிரிக்கிறாங்க பாரு. அப்பா பத்தியா இருக்கும். ரெஸ்பெக்டும் சூப்பரா இருக்கு. நல்ல மனுஷன் அந்த பையன்கிட்ட போக எல்லாரும். ஸோ அது மட்டும் இல்லாமல்
இப்போ எதுக்கு இந்த கடைக்கு வந்தோம்னா, நம்மளோட சின்ன வயசுலேருந்து நானும் ஒரு நேதாஜின்னு ஒரு பையன் இருப்போம். ஸோ நாங்கள் 2 பேரும் வந்தால் ஒரே கட்டிங் மட்டும் தான் வெட்டுவோம். சரி பெரம்பல் சிவா மார்லி. ஸோ ஒரே கட்டிங் தான் வெட்டுவோம். அதுக்கு வெட்டதே 7 மணிக்கு வருவோம். 7 மணிக்கு வந்தால் ஃப்ரீயாக தான் இருக்கும். அப்போ கொஞ்சம் அப்போ இருப்பாங்க 4 பேர். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கெலாம் வந்தால் ஒரு 10-15 பேர் நிற்பாங்க. ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அவருக்கு தெரியாது. உள்ள வந்தாண்டா எவ்வளோ வந்தோட வீடியோ தாண்டா அப்படின்னு நினைப்பாரு. ஸோ அதுதான் இப்போ ரொம்ப வருஷமாக இருக்கனால அண்ணன் தம்பி மாதிரி இருக்கனால நாங்கள் அப்படியே உள்ளே வீடியோ எடுக்கலாம், நிறைய ஸ்பேஸ் கொடுப்பாரு, நிறைய சப்போர்ட் பண்ணுவார். ஸோ இது மாதிரி நிறைய பேர் பழக்கம் இருக்கனால தான் உங்களுக்கு ஏரியாவில் ஒரு கடை இருக்கும். நீங்களும் ஒரு முடிவெற்ற ஒரு ஃப்ரெண்டாக இருப்பீங்க, அண்ணனாக இருப்பீங்க. ஸோ ஒரு ஃபேமிலி ஆகிட்டு இருப்பீங்க. அது மக்களே பார்த்தீங்கன்னா இது பேடு ப்ரொமோஷன் அப்புறம் காசு கொடுத்த ப்ரொமோஷன்லாம் இல்லை. அன்பாலே நம்ம அப்படியே வீடியோ எடுக்கிறோம். சரி அவர் பார்த்தீங்கன்னா இவங்க தம்பி தானா ராஜேஷனா பார்த்தீங்கன்னா விஷால் சாருக்கு வெட்டியிருக்காரு, அப்புறம் ஆர்யா சாருக்கு வெட்டியிருக்காரு, மெரக்கல் விக்ராந்த் பரத். சரி இப்போ கூட விஷால் சார் அங்கே வெட்டின்னு இருக்காரு. ஸோ அந்த நம்மளோட வீடியோ கூட நம்ம நம்ப மாட்டேங்கண்ணா. ஆமாண்ணா அது நான் என்ன சொல்ல நம்ப மாட்டேங்கண்ணா. லியோ படத்தில் நடிக்கிறேன், பிக் பாஸ் வரேன், எவ்வளோ சொல்லிட்டேன். நிஜமாலே இந்த மாதிரி போஸ்ட் போட்டால் மட்டும் தான் நம்புவாங்க. ஸோ விஷால் சார் பாருங்க எங்கே வந்திருக்காரு, அண்ணா நகர் மிரக்கல் வந்திருக்காப்புல, மிரக்கல் பண்ணுறாரு. அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்ம தலைக்கு சூப்பர் ஸ்டாருக்கு தளபதிக்கு இந்த லியோ படம்லாம் வந்ததில்ல, அவர் தான் வெட்டணும் ஆசைப்பட்டாரு. ஆனால் வேற ஆள் போயிட்டாங்க. ஏன்னா தளபதி தீவிர ரசிகர் நீ தளபதி ரசிகர் இடத்துல இருக்கிறாங்க மக்கள். கண்டிப்பா நான் ஒரு பெரிய ஆக்டர் ஆயிட்டேன்னா, எனக்கு நான் பெரிய ஆக்டர் ஆயிட்டேன்னா கண்டிப்பா நான் ஆல்ரெடி வெட்டிந்தாங்கிற கட்டு தான். நான் பெரிய சொல்றேன், நான் பெரிய ஆக்டர் ஆயிட்டேன்னா தளபதி மீட் பண்ணி வச்சு உன்னை வெட்டி விடணும். முன்ன வெட்டி விடல, அவருக்கு வெட்டி விடலாம். நான் ஒரு டவுட்னா, இப்போ உனக்கு தெரிஞ்ச பசங்களாம் வருவாங்க, நான் எப்போ எத்தனை மணி நான் வரணும் கேட்பாங்க, அத்தனை மணிக்கு வருவாங்க. இப்போ ஆளுங்களா இருப்பாங்க. அப்போ எப்படி அவங்க மூஞ்சி எப்படி மூஞ்சியும் காட்ட முடியாது, இல்ல பவன் சொல்ல முடியாது, உட்காரவும் சொல்ல முடியாது, சொல்லிட்டு போயிருப்பாங்களே கமலா நான் வந்துடுறேண்ணா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் செய்யணும். ஆனா நான் உட்கார்ந்தாதான் வெட்டணும். அது ஒண்ணு அப்பாயின்மெண்ட் கிடையாது. அப்பாயின்மெண்ட் கிடையாது. வரவங்க யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு தான். இப்போ உட்கார்ந்து இப்போ நெக்ஸ்ட் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். ஆமா எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் அவங்க தான் ஃபர்ஸ்ட். யாரா இருந்தாலும் சரி. ஆனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க சில பேர் வெட்டிட்டோம். நான் இருமல மக்களே பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு இருமல் இருக்கு, அதாச்சும் டொனேட் பண்ணா காசு டொனேட் பண்ணுங்க. டாக்டர் அண்ணனுக்கு அழகா இருக்கும், டாக்டர் சப்பியா இருக்கும். அண்ணனுக்கு சப்பியா இருந்தா அண்ணனுக்கு பிடிக்கும். இப்போ ஷூட் இருக்கா, என்ன பண்ண நடிக்கிறீங்க? அதான்டா சீரிஸ் நடிக்கிறீங்களா? சோ சீரிஸ் நேரம் முடி வெட்டுறீங்க. வெட்டிட்டு என்ன பண்ணுவீங்க? வெட்டிட்டு அவ்வளவு வீட்டுக்கு போய் குளிச்சு தூங்குது. அதெல்லாம் இல்ல. கார்த்திக் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல கல்யாணமா இல்லையா கமஸ்கி? கல்யாணமா இல்ல சொல்லு, அப்படி சொல்லுங்க. கமலா கல்யாணம் என்ன வெட்டுறான் சொன்னாமல அப்படிதான் நிச்சயம் பண்ணிருக்காங்க. நான் டாபிக்காக பேசல, ரொம்ப நேரம் பேசணும், 8 நிமிஷம் ஓட்டணும் வீடியோ. அதுக்காக டொனேட் 2 rupees ஆளுக்கு டொனேட். கமலால இருமையில இருக்காரு. ஸோ பாத்தீங்கன்னா நிஜமா கல்யாணம் சொந்தத்துல பொண்ணு பாத்துக்கிறாங்க. கல்யாணம் ஆகிறமே செத்துருவாங்கடா. என்னடா நிச்சயம் கல்யாணம் ஆகிறமே வந்துச்சாண்ணா, டான்ஸ் ஆடுறாங்களா கல்யாணத்துல மட்டும் தான் வரும். கல்யாணம் ஆகிறமே கனவு எனக்கு வருது. ஆனா நிஜத்திலேயே கார்த்திக் கல்யாணம் ஆக போகுது. நிச்சயதார்த்துக்கு தான் ரெடியா இருக்காப்புல. யாருக்கும் தெரியாது. இந்த வீடியோ பார்த்துட்டு கார்த்திகை கேளுங்க. யாராச்சும் பொண்ணு யாராச்சும் பேசினீங்கன்னா இதோட பேசாதீங்க. ஏன்னா அவர் கல்யாணம் ஆக போகுது. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, இந்த குழந்தைக்கு முடி வெட்டுறது எவ்வளவு கஷ்டமா இருக்கணும்? கஷ்டம் தான், பட் ஆனா இது பண்ணி ஆகணும். அப்பதான் சாட்டிஸ்ஃபைஸ் ஆகும். இல்ல குழந்தைன்னா இப்போ ஒரு 7 வயசு பையன் வெட்டுறானா ஓகே. இந்த ஒரு 2 வயசு 3 வயசுல ஊற வைப்பாங்களே, குழந்தை அழுவும், நிக்காத தலை தூங்கிடும். அப்ப என்ன பண்ணுவேன்? சாக்லேட் அழகா வெட்டிடுவோம். அவ்வளவுதான் முடிச்சு. சரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கத்திரிக்கோள் பிடிக்கி அந்த பிளேடை பிடிக்கும் போது ஒரு அது இதுவாதான் இருந்தது. எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருந்தேன் ரொம்ப. ஆனா அதுக்கப்புறம் கத்துக்கிட்ட அப்புறம் ஈஸி ஆகி போச்சு. அவர் தான் உங்க ஓனரா? அவர்தான். குருநாதர் காட்டுறா, குருநாதர் அவர் தான். ஸோ அவர் நிறைய பேருக்கு வெட்டியிருக்காரு. பிங்க் கலர் செட்டு அவர் விஷால் சாருக்கு முடி வெட்டுவாரு. பக்கத்துல இருக்கு கமலானாவோட பையன். ஓகே ஜூம் பண்ணி இங்கே ஜூம் பண்ணாத. அதனால ஃபர்ஸ்ட் டைம் வெட்டும் போது ஒரு சந்தோஷமா இருந்தது ரொம்ப. யாருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வெட்டு ஞாபகம் இருக்குன்னா
இருக்கு எதிர்க்க செல்வன் ஒரு தம்பி அண்ணன் அவர் தான் கொடுத்தாப்ல முதல் தலை கொடுத்தாப்ல. அவ்வளவு சந்தோஷமா இருந்தது வேண்டிட்டு. ஆமா, அவருக்கும் சந்தோஷமா இருந்தது, அவருக்கு சாட்டிஸ்ஃபை வந்து சூப்பரா இருந்தது. அண்ணா அது வர்றாருல அப்பா தான் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தது. அப்புறம் வந்து விஷால் சாருக்கு ஆர்யா சாருக்கு எல்லாருக்கும் முடி வெட்டுறது. விஷால் சார் போயிட்டாரண்ணா? என்ன பேசினாரா? போயிட்டாரா? சரி, நானும் வந்து விஷால் சார் கூட படம் நடிக்கணும் ஆச்சு வாய்ப்பு குத்தலாம் இருக்கும். அப்பா எதுவும் பேசவே மாட்டாரு. போயிட்டு நானும் கேட்டேன். ஸோ வந்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தொழிலையும் வந்து இப்போ ஆக்டிங் தொழிலில் ஃபஸ்ட்டு ஒரு படம் நடிக்கணும் ஆசையாக இருக்கும். இப்போ மெக்கானிக்னா ஃபஸ்ட் எத்தனை ஒரு வண்டியை ரெடி பண்ண ஆசையாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஜிம்னா ஃபஸ்ட்டு 6 பேக் வச்சு ஃபோட்டோ பண்ண ஆசையாக இருக்கும். அதே மாதிரி அண்ணனுக்கும் சின்ன வயசில் நம்ம எதில் ஒருத்தர் தலை குத்துருக்காப்புல. ஸோ அதை வச்சு அவர் அப்படியே ஆரம்பித்து ஆர்ட் ஒர்க்கில் ஒரு பெரிய கடையை வச்சு இப்போ சந்தோஷமாக இருக்காரு. அது காரணம் ஆர்ட் ஒர்க்கு தான். இந்த பேர் ஃபோட்டோ பாருங்க, நம்மளா பாருங்க, ஃபோட்டோ பாருங்க, நம்மளண்ணா பத்திரம்ட்டாரு ஃபேனோட நீ. ஆனால் போய் எடுக்கணும் ஆசை. அது மாதிரி தளபதி ஆச்சு வந்தால் சொல்லுங்கப்பா, வந்துடுறேன். தளபதியா அப்பா எடுத்துக்கிறாரு. ஸோ மக்களே இதுதான் வந்து தமிழைனே இதுதான். ஸோ வந்து விஷால் சார் வந்துட்டு போயிருக்காரு. அது மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா எந்த தொழிலையும் வரலாம். ஆர்ட் ஒர்க் பண்ண மட்டும் தான். ஸோ ஆர்ட் ஒர்க் பண்ணுங்கள், சந்தோஷமா இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஒரு வீடியோ வரும், அதை பாருங்கள். நன்றி, வணக்கம்.